வெற்றி வரும் முற்றுப்புள்ளி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூலையும் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற அலைட் மோஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக லிங்க் தந்துடுறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ வந்து நம்ம எது மாதிரி எடிட் பண்ண போகிறோன்னா, அதாவது தமிழ் ஃபாண்ட்டும் சரி, இங்கிலீஷ் ஃபாண்ட்டும் சரி, அந்த மாதிரி வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம். இது திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தரேன். இது வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதாவது இந்த சாங் வச்சு நான் எடிட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து மெட்டீரியலும் கொடுத்துருக்கேன், அதுலேயே ஃபாண்ட் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற கேட்டகரியில் போகலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் சொல்லி அப்படி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த பேக்கேஜில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதாவது மெட்டீரியல் பேக்கேஜ், அதில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இதுதான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தானே காமிக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் டியூரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்கள் சேனல் லோகோ வந்து நீங்கள் பிஎன்ஜியாக எடிட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இதுதான் நம்ம லோகோ ஆட் பண்ணிவிட்டு அந்த லோகோ வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் உங்களோட சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து அடுத்து ரிலீக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல டெக்ஸ்ட் அனிமேஷனில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு விகே ஸ்டுடியோ அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நான் சும்மா நார்மலாக ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வச்சுருக்கேன். இந்த ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வேணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 500+ ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் தான் இந்த லிங்க் இருக்குது. அதாவது அதிலேருந்து தான் இந்த ஒரு டெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணால் அதில் அந்த வீடியோ பாருங்கள், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங் 500+ ஃபாண்ட் போட்டிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நான் இப்படி தமிழ் அதாவது இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு நான் இப்படி பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதையே நீங்கள் அந்த சாங்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேயே நீங்கள் தமிழ் ரிலீக்ஸ் இங்கிலீஷ் அதாவது ரிலீக்ஸ்னு போட்டிங்கன்னா நார்மலாக டங்கிலீஷில் வரும், அப்படி தமிழ்னு போட்டிங்கன்னா பியூர் தமிழில் வரும். நீங்கள் தமிழில் போட்டுட்டு திருப்பி இதை டூப்ளிகேட் போட செலக்ட் பண்ணிவிட்டு இதில் தமிழில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். நான் இப்போ என்னோட கீபோர்டு தமிழில் மாற்றிக்கிறேன். டைப் பண்ணி அதாவது மாற்றிட்டு இப்போ நான் இதை எக்ஸாம்பிளுக்கு தமிழ்னே டைப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைப் பண்ணியாச்சா? இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் கீழே XML லிங்க் 2 லிங்க் தந்திருக்கேன், அதை ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து XML எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல, 3.4.1 வெர்ஷன் அலைட் மோஷன் வெர்ஷனில் தான் இது சப்போர்ட் ஆகும். நீங்கள் டெலிகிராமில் வாங்க, நான் டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் ஓல்டு அலைட் மோஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த XML வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகும் ஈஸியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த எஃபெக்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த லிங்க் தான் நான் உங்களுக்கு வந்து XML கொடுத்துருப்பேன். இதை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிங்கன்னா அது ஒரு எஃபெக்ட் வரும், செகண்டாக ப்ளே ஆட் பண்ணது ஒரு எஃபெக்டாக வரும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கணும்னா அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணி, அதாவது நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து இங்கிலீஷுக்கான நான் அந்த எஃபெக்ட் அதாவது டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு. அடுத்தது வந்து நீங்கள் தமிழுக்கு வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தமிழ் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே சைஸ் உங்களுக்கு வேணுங்கிறவ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டாக அந்த கேன்சல் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு பேக் வந்து ஸ்ட்ரோக் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இது சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது XML ஓப்பன் பண்ணிக்கலாம். திருப்பி செகண்டாக ஒன்று கொடுத்துருப்பேன்ல, அந்த செகண்டான இருக்கிற எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுங்க. எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து தமிழில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அதில் வந்து க்ளோ எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு க்ளோ எஃபெக்ட்ஸில் வந்து கலர் ஒயிட் கலர் தான், ரெட் கலர் தான் இருக்குது. வேறு எதனால் அந்த ஒயிட் கலர் வருது, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை, நீங்கள் அந்த ஒயிட் கலர் இது பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம இதெல்லாம் எடிட் பண்ணியாச்சு, அதாவது டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த விகே ஸ்டுடியோ ரிமூவ் பண்ணிவிட்டு தமிழ்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி தமிழ், முன்னாடி இங்கிலீஷ், பின்னாடி தமிழ் அப்படி வந்துடும். இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் என்ன பிரைட்னஸ் அண்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்துடுங்க. லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டையும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைனஸில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக வரும். நீங்கள் டார்க் அதாவது ப்ளஸில் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து -0.18, கான்ட்ராஸ்ட் வந்து 0.06. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஒப்பாசிட்டி இருக்குல்ல, அதை போய் லைட்டாக நீங்கள் நான் எதில் ஆட் பண்ணிகிட்ருந்தேன், இது வந்து நான் இதை இப்படி பண்ணியிருக்கவே கூடாதுன்னு எனக்கு இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த 2 பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ளஸ் அந்த லோகோ இந்த 2 குரூப் போட்டுட்டு அதை அப்படியே லாங் ப்ரெஸ் கொண்டு வந்து கீழே போட்டேன். இந்த குரூப்பில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் இதில் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக இருக்கட்டும். எடிட் அந்த லோகோ இருக்குல்ல, அந்த ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக 190 அந்த சம்திங் வச்சிட்டிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ மெட்டீரியல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா ஆப் லிங்க் உங்களுக்கு வேணும்னா டெலிகிராமில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாவில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா அதிலே ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.